ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு 2-3 வாரமாகவே எனக்கு சரியான டைம் சரியில்லை. அடிக்கடி வந்து உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. அதுவும் இல்லாமல் தெரியல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு வந்து கோவிலுக்கு வந்து போயிருக்கேன். அதோட vlog தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். வந்ததுமே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். துடைக்கும் போது க்ளீன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு டைம் இருக்கல. ஏன்னா வேலையிலேருந்து போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாயிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் தொடச்சி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படியே கோயிலுக்கு வந்து போயிட்டு எப்படி இது பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். நல்லா இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதனால் என்ன மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைமிங்கே இருக்க மாட்டேங்குது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி மன்னிச்சிக்கோங்க. உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு உங்கள் அக்காவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. கரெக்டான டைமுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னால் முடிய மாட்டேங்குது. ஸோ என்னோட தப்பாக இல்லை என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஓகே. இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுத்தது. எங்கே எடுத்தது அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்றதும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்போவுமே மார்னிங்கில் வந்து கும்பிட்டுடுவேன். பட் இந்த வாட்டி ஈவினிங்கில் கும்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க. மார்னிங்கை விட எனக்கு ஈவினிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ மெதுவாக பொறுமையாக சூப்பராக வந்து சாமியை கும்பிட்டாச்சு, மனசும் நிறைவாச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாயங்காலமே வந்து இனிமேல் வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு விளக்கு போடுறதுக்கு. ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே நான் வந்திருக்கிற கோவில் வந்து கோட்டை மாரியம்மன் கோவில். உண்மையாகவே இங்கே வந்தேன் அப்படின்னாவே ரொம்ப மனசுக்கும் சரி ஒரு தெரியாத ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இவங்களை இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ சீக்கிரமாக இவங்கக்கிட்ட வந்து போகிட முடியாது. ஆனால் போனோம் அப்படின்னா உண்மையாகவே மனசுக்கு நிறைவாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவும் சரி. நான் வந்து இன்றைக்கி மனசார ரொம்ப 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 ஆசையோடு நான் அங்கே போனேன். அதே மாதிரி அவங்களோட தரிசனையும் நான் பார்த்துட்டு பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் ஹோசூர்கிட்ட இருக்கிறது. வேளாங்கண்ணி ஸ்கூல்கிட்ட இருக்கிற கோவில் அது கோட்டை மாரியம்மன் கோவில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ். நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப வந்து இதுவாக இருந்துச்சு, அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலலாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கும். நானும் சரண்யாக்காவும் வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருக்குது. ஆமாம் தெரியுதா? இங்க பாரு. இந்த அம்மா ஆடி தான் அங்க மாசம் இருக்கிறது. திருவிழா வரும்ல ராதா? இரு உள்ள போய் அந்த அம்மாவை காமிக்கிறேன் உனக்கு. தெரியுதா? எல்லாரும் மறைச்சிக்கிறாங்க. தெரியுது தெரியுது. எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க பாத்தியா? கண்ணே பட்டுருவோம் உங்களை உட்காந்தா. நீ சாமி கும்பிட்டியா? அதோ கும்பிட்டுட்டேன். ஓகே எல்லாம் நம்ம சைஸ்லயே வராங்கப்பா கோயிலுக்கு.
இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க இவங்க. இங்க விளக்கு போடுவாங்க. ம். பார்க்கலாம் 9ஆம் மாசம் வந்தா. என்னவோ உன் கண்ணமும் என் கண்ணமும் ஒரே மாரி இருக்க மாரி இருக்கு. உன்னுடைய கண்ணமும் என்னுடைய கண்ணமும் ஒரே மாதிரி இருக்க மாரி இருக்கு. புசு புசுன்னு. இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்தியா? உடம்பு பரவாயில்லையா இப்போ? அதுதான் என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி இந்த சைடு ஃபுல்லாவே வலிச்சிட்டு இருந்துச்சு. அதான் இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், அம்மா இதுக்கு மேலேயே என்ன சோதிக்காத. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. பிரசாதம் எடுத்துக்கிட்டு கோவில் எல்லாமே ஒரு சுற்று போட்டுட்டு ரொம்ப நேரம் கோவில்கிட்ட இன்றைக்கி வந்து உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்ணேன்றதை வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் விளக்கெல்லாமே போட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை இப்படி பார்க்கும்போது. நைட் டைமில் போடுறது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா பொறுமையாக செய்யலாம், கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். மார்னிங் அப்படின்னும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள் எப்படி புகை மூட்டையாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகருக்காக போட்டது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகர் வேலெல்லாம் வச்சு நான் பூஜை பண்ணுறேன். இங்கே கிருஷ்ணர் இருக்கார். விளக்கு, கற்பூரம், ஊதுவத்தி எல்லாமே ஏற்றியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வீடு ஃபுல்லாகவே வந்து புகை மூட்டமாக ஆயிடுச்சு. எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் இருங்க கேமராவை தொடச்சிக்கிறேன். ஈவினிங் டைமில் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, ஐ எம் ரியலி ரொம்ப 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 ஹாப்பி. அதுலேயுமே இந்தளவுக்கு வந்து பொறுமையாக செஞ்சுருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப பிளெஸ்ஸிங் தான். முருகரோட ஃபோட்டோ நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 2 வாரமாக எனக்கு வந்து போகிறதே வந்து ரொம்ப மோசமாக போச்சு. பட் இன்றைக்கி கோவிலுக்கும் போயிட்டு வந்ததுனால மனசுக்கும் சரி ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்குது. வந்து கிட்டத்தட்ட 9 மணி ஆக போகுது. எங்கள் ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க. 9 மணி ஆகிட்டு போகுது. வாசல்கிட்டையுமே வந்து பூவெல்லாமே வச்சு விட்டேன் பாருங்கள். ஊதுவத்தியும் சாம்பிராணி தான் வச்சு விட்டேன். ஊதுவத்தி வைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ அதனால் சாரியில் எப்படி இருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கோவிலுக்கு போய் சாரீ வேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இருக்கிறதே மார்னிங் சமைச்சதே வந்து அப்படியே எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சமைக்கலை. வந்த உடனே முதல்ல வந்து கூட்டிட்டு வீடெல்லாம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு நான் குளிச்சுட்டு திருப்பி கோவிலுக்கு போயிட்டு கோவிலேருந்து வந்து திருப்பி இங்கே வந்து சாமி பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஆனால் நிம்மதியாக இருக்குது. நான் இங்கே பாருங்களேன் எவ்வளோ புகை மூட்டையாக இருக்குது அந்த ரூமில் இருந்து அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் சாமி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சாமியை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த ரூம் வந்து இந்த வீட்டு ஓனர் எடுத்துக்கிட்டு அந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரூம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரூம் வேணுமா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இன்றைக்கி கோட்டாமரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு முருகர் கோவிலுக்கு போக முடியல. ஏன்னா எனக்கு டைமிங்ஸ் ஒழுங்காக தெரியல. ஏன்னா நான் ரெடி ஆகிட்டு போகிறதுக்குள்ளே 7 o'clock ஆகிடுச்சு. எப்படி சீக்கிரமாக வந்து இங்கே வேலையை முடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் 8லேருந்து 9 மணி வரைக்கும் தானா விளக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாக்கா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து
ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா முருகர் கோவிலுக்குமே வந்து போகணும். அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து முருகர் கோவிலுக்கு போகணும். அப்போ போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே எவருக்கு சாரி அப்படின்றதும் மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். பாய் எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம். எல்லாருக்காகவும் நான் வேண்டியிருக்கேன். பாய் பாய்.